பத்திரிகை நண்பர்கள், சகோதரர்கள், தொலைக்காட்சி நண்பர்கள், இயலிசை நாடக மன்றம் சார்பாக என்னுடைய பொங்கல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். இன்றைக்கு உங்களை அழைத்திருப்பதனுடைய முக்கிய காரணம் என்னவென்றால், நம்முடைய தமிழகத்தினுடைய முதலமைச்சர் அவர்கள் தமிழ்நாடு முழுக்க பொங்கல் விழாவை சிறப்பாக கொண்டாட வேண்டும் என்ற கட்டளை வைத்திருக்கிறார். அதில் தமிழ்நாடு இயலிசை நாடக மன்றம் முக்கிய பங்கு வகிக்க வேண்டும் என்று அரசு கட்டளை பிறப்பித்துள்ளது. அதன் காரணமாக இப்போது நாளை 18ஆம் தேதி நாளை மறுநாள் 18ஆம் தேதி தமிழ்நாடு முழுக்க 38 மாவட்டங்களிலும் ஒரே நேரத்திலே தமிழ்நாடு இயலிசை நாடக மன்றம் ஒவ்வொரு மாவட்டத்திலும் 100க்கு மேற்பட்ட கலைஞர்கள் பங்கு கொள்ளும் கலை நிகழ்ச்சி அங்கு இருக்கின்ற பூங்காக்கள், மக்கள் கூடுகின்ற இடமாக பார்த்து அங்கே ஒரே நாளில் ஒரே நேரத்திலே நடைபெற இருக்கிறது. இதற்கு அந்தந்த மாவட்ட ஆட்சியர், அந்த மாவட்டத்தில் இருக்கின்ற அமைச்சர்கள், நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள், உள்ளாட்சித்துறையுடைய நகராட்சி நிர்வாகிகள் அனைவரும் கலந்து கொண்டு சிறப்பாக இதை நடத்துகின்ற எண்ணத்தோடு இதை நாங்கள் செயல்படுவதில் கொண்டு வருவதற்காக இன்றைக்கு இங்கே இயலிசை நாடக மன்ற வளாகத்திலேயே அந்த விழாவை தொடங்கி வருகிறோம். இதில் என்னென்னா, அரசு ரொம்ப நிறைய இந்த 5 ஆண்டு முடிய போது நிறைய நன்மைகளை, திட்டங்களை இந்த அரசு செய்திருக்கிறது. இது தமிழ்நாடு சங்கீத நாடக மன்றம் தான் இந்தியா முழுக்க இருக்குது. எல்லா ஸ்டேட்லையும் இருக்குது. இந்த 1973 நம்முடைய முத்தமிழர் கலைஞர் முதலமைச்சராக வந்தபோது தமிழ்நாடு இயல் இசை நாடக மன்றம்னு மாற்றி இந்த பெயர் வைத்தார். அதிலிருந்து இந்த தமிழ்நாடு இயல் இசை நாடக மன்றமாக தன்னுடைய பணியை செய்து கொண்டிருக்கிறது. அவர் இருக்கும்போது நிறைய திட்டங்களை உருவாக்கினார். இப்போது நம்முடைய முதல்வர் அவர்கள் அந்த திட்டங்களுக்கு, அந்த கலைஞர்களுடைய வாழ்க்கை, வாழ்வாதாரம், அவருடைய பிள்ளைகள், குடும்பம் முன்னேறுவதற்கான எண்ணற்ற திட்டங்களை செய்திருக்கிறார். இதை குறிப்பாக சொல்லணும்னா, குறைவாக இருந்த நிதியை அதிகமாக ஒதுக்கீடு செய்தார். ஆண்டுதோறும் 3 கோடி கொடுத்து கொண்டிருந்த திட்டங்களை எல்லாம் 4 கோடியாக உயர்த்தினார். அதுபோல ஆடை ஆபரணங்கள் அந்த கலைஞர்களுக்கு கொடுக்கறது, இசைக்கருவிகளுக்கு கொடுக்கறது, அதெல்லாம் ஆண்டுதோறும் 500 பேருக்கு 5000 ரூபாய் கொடுத்துட்டு இருந்தோம். இப்போ அதை நம்முடைய ஆட்சி தளபதியார் அவர்கள் முதல்வராக வந்தவர் 10,000ஆக அதை மாற்றியிருக்கிறார். இப்படி நிறைய திட்டங்கள். அது மட்டும் இல்லாமல் வருஷத்துக்கு பென்ஷன் நிதி உதவி, நலிந்த கலைஞர்களுக்கு நிதி உதவி 2000ஆக இருந்தது 3000ஆக உயர்த்தினார். ஒவ்வொரு ஆண்டும் 1000 பேருக்கு அனுப்பிச்சுட்டே இருக்கும்போது முதல்வர் அவர்கள் கேட்டார்கள், எவ்வளோ பேர் கலைஞர்களுடைய பெட்டிஷன் வந்துட்டு இருக்குங்க, மனுக்கள் வந்துட்டு இருக்குங்க, அதில் பரிசீலனை செய்து ஆண்டுதோறும் இவ்வளோ பேர் அனுப்பிச்சுட்ருக்கோம் அப்படின்னா 500 பேர் அனுப்பிச்சுட்ருக்கோன்னு சொன்னோம். அப்போ சொன்னார், எவ்வளோ மனுக்கள் வந்திருக்குன்னாரு. ஒரு 2500 மனுக்களுக்கு மேலே வந்திருக்கு. எல்லாமே தகுதி உள்ளதாக இருக்கிறதா, எல்லாமே கஷ்டப்படுற கலைஞர்களா, அவ்வளோ பேரும் கொடுத்துருங்க என்று இந்த முறை வந்த மனுக்கள் அத்தனைக்கும் 9 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு கொடுத்தாரு. அது கலைஞர்களுக்காக. இதில் இப்போ நாங்கள் தமிழ்நாடு இயலிசை நாடக மன்றமும் தமிழ்நாடு நாட்டுப்புற நல வாரியத்திற்கும் நான் தலைவராக இருக்கின்றேன். தமிழ்நாடு இயலிசை நாடக மன்றத்தினுடைய செயலாளராக அம்மையார் அவர்கள் இருக்கிறார்கள். இப்போ எங்களுக்கு என்னென்னா, அடிப்படையில் இந்த கலைஞர்கள் படுகின்ற துன்பங்களை உடனடியாக எடுத்து கொண்டு போய் எங்கள் துறை அமைச்சரிடமும் தமிழக முதல்வரிடமும் துணை முதல்வர் சொல்லும்போது அவ்வளவு அருமையாக அதை உடனே செயல்படுத்துகிறாங்க. அது மாதிரி மிக சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கின்ற மன்றத்தினுடைய பணிகளை மக்களுக்கு கொண்டு சேர்க்க வேண்டும் என்கின்ற ஒரே எண்ணத்தோடு தான் இன்றைக்கு உங்களையெல்லாம் சந்தித்து சொல்ல வேண்டும் என்று இதை கூட்டத்தில் கூட்டியிருக்கிறோம். கலைமாமணி திரைத்துறை சார்ந்தவர்களுக்கு அதிகமாக அவங்கள கௌரவப்படுத்திருக்காங்க. ஆனால் திரைத்துறை சார்ந்த செய்தித்துறை, திரைப்படத்துறை சார்ந்தவர்கள், நடிகர் நடிகைகள் இயலிசை நாடக மன்றத்துக்கு என்ன பண்ணியிருக்காங்க?
நீங்கள் அவங்களுக்கு கலைமாமணிகளுக்கு கௌரவிக்கிறீங்க, மரியாதை செய்றீங்க, எல்லாம் செய்றீங்கல்ல. அவங்க இந்த அமைப்புக்கு என்ன சொல்றாங்க? இதில் என்ன செய்யணும்னு நீங்கள் எதிர்பார்க்க இல்லை இது வந்து தமிழ்நாடு அரசு நாடகமன்றம் அரசு சார்ந்தது. அதனால வந்து இந்த அரசு சார்ந்ததுல அரசின் மூலமாக கலைத்துறைக்கும் துறைத்துறையில் இருப்பவர்களுக்கும் அரசின் மூலமாக மன்றத்தின் வழியாக திட்டங்களை கொண்டு போய் சேர்ப்பதுதான் நம்முடைய கடமை. அதனால் வந்து அவங்க செய்யணும்னு நாங்கள் எதிர்பார்க்கிறோம். அவங்க செய்யறது தாராளம். யார் வந்து மன்றத்துக்காக ஏதாவது மன்றம்னா யாரும் மறுக்க மாட்டாங்க. கலைஞர்களுக்காக உதவி செய்ய சொன்னாங்கன்னா எதிர்பார்ப்பா ஒன்றுமே இல்லை. இப்போ நாங்கள் 2 பேருமே திரைத்துறையில் இருக்கிறவங்க தான். இவங்க வந்து கிட்டத்தட்ட 50-60 ஆண்டு காலமாக பொது வாழ்க்கை பாடகராக இருந்தவங்க, கலை நிகழ்ச்சிகள் செய்தவர்கள். இவருடைய கணவனும் மிகப்பெரிய இசையமைப்பாளர். நான் உங்களுக்கு தெரிய 40-45 வருஷமாக சினிமா உலகத்தில் இருக்கிறேன், நாடகத்திலிருந்து வந்தேன். அதனால இதனுடைய பேசிக்கில் எவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது. கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் மட்டும் 7 லட்சம் கலைஞர்கள் இருக்காங்க. முறைப்படுத்தாம கரெக்டாக வந்து கணக்கெடுக்காம பார்த்தா தோராயமா 7 லட்சம் பேர் இருக்காங்க. அதுல வாரியத்தில் நாட்டுப்புற கலைஞர்கள் வாரியத்தில் வந்து 50,000 பேர் தான் இதுவரை உறுப்பினர் ஆயிருக்காங்க. இதை வேகமாக இதை வந்து உறுப்பினர்கள் நிறைய சேர்த்தா தான் அவங்களுக்கு அரசின் மூலமான திட்டங்களை வந்து செயல்படுத்த முடிஞ்சது. இப்போ நாங்கள் அதற்கான நடவடிக்கையும் எடுத்துருக்கோம். இந்த ஓய்வூதியம் கொடுக்கறது வந்து பாருங்க, அதில் நிறைய சிக்கல் இருந்தது. என்ன சிக்கல் இருந்ததுன்னா, தாசில்தார்கிட்ட கையெழுத்து வாங்கணும், டிஆர்ஓட்ட கையெழுத்து வாங்கணும், ஆர்ஐகிட்ட கையெழுத்து வாங்கணும். இப்படி எல்லாருமே போய் சுற்றி வரும்போது அந்த கலைஞனுக்கு வயதாகிடுது. அவனுக்கு வந்து பென்ஷன் போய் சேர்றது கஷ்டமாக இருக்குது. அதையும் அரசிடம் எடுத்து சொல்லி ஒரு குழுவை நியமித்து தேர்ந்த கலைஞர்கள், புதிய கலைஞர்கள் ஒரு குழு இருந்து, இந்த குழுவில் அந்த கலைஞனை பார்த்தா இவன் உண்மையான கலைஞன், இவன் கஷ்டப்படுறான், இவனுக்கு நிதி உதவி கொடுக்கலாம், கொடுத்தா உடனே கொடுத்துடலாம் அப்படின்ற மாதிரி ஒரு திட்டத்தையும் உருவாக்கியிருக்கோம். நம்ம வந்து இதுக்கு முன்னாடி ஒரு பிரச்சனை இருந்தது. கலைமாமணி கடந்த ஆண்டுகளில் வந்து கலைமாமணியில் நிறைய சீர்கேடுகள் இதெல்லாம் நடந்ததுன்னு நிறைய பேர் வழக்கு பண்ணுறதுக்கெல்லாம் போகிறாங்க. அதனாலேயே நம்ம ஆட்சி வந்ததுக்கப்புறம் வந்து நம்ம அதை கொடுக்கறதுக்கு கொஞ்சம் காலதாமதம் ஆனது. ஏனென்றால் நீதிமன்றத்தில் வழக்கு இருந்தது. அதுக்கப்புறமா ஒரு குழுவை அமைச்சு நீதிமன்றம் என்ன கேட்டுக்கொண்டதோ அதற்கு தகுதியானவர்களை தான் கலைமாமணி தேர்ந்தெடுக்கிறதா அப்படின்றத அவங்க சொன்னதுக்காக ஒரு குழு அமைத்து அந்த குழு மூலமாக தகுதியானவர்கள் தகுதியற்றவர்கள் இதெல்லாம் வந்து தீர்மானித்து அதை அரசுக்கு அனுப்பிச்சு அரசு ஆணை பெற்று ஒரு ஜிஓ பெற்றதுக்கு அப்புறம் தான் நாங்கள் இப்போ அந்த 3 ஆண்டுக்கு சேர்த்து 21, 22, 23 3 ஆண்டுக்கு தேர்வு செய்து ஆண்டுக்கு 30 பேர் அப்படின்னு இது பண்ணி கொஞ்சம் குறைச்ச எண்ணிக்கை, முதல்ல எண்ணிக்கை நிறையா இருந்தது. ஆண்டுக்கு 30 பேர் சொல்லி 90 கலைஞர்களுக்கு இந்த ஆண்டு இப்போ கடந்த 2-3 மாதத்துக்கு முன்னாடி முதலமைச்சர் தலைவரை கொடுத்தோம். துணை முதல்வரும் முதலமைச்சரும் அதில் வந்து மக்கள் மத்தியில், கலைஞர்கள் மத்தியில் வெறும் திரைப்படம் மட்டும் இல்லை, அதுக்குள்ளே வந்து நாட்டுப்புற கலைஞர்கள் இருக்கிறது, பரதநாட்டியம் இருக்குது, பாடல் இருக்குது. இது எல்லாம் சேர்த்து ஒட்டுமொத்தமாக தகுதி வாய்ந்த கலைஞர்களுக்கு இந்த அரசு வந்து கொடுத்துருக்குன்ற அந்த பெயரை தமிழ்நாடு இயற்கை பெற்று சொல்லுங்கள்.